இப்போ பெரியாருடைய கொள்கைகளை பயன்படுத்தி வர மாதிரி திமுக மாதிரி தான் இந்த கட்சியுமே வரப்போகுது. சமூக நீதி, மதச்சார்பின்மை, மொழி உரிமை, ஃபெடரலிசம், இதுதான் எங்கள் கட்சியோட கொள்கை. இப்போ பெரியார் மாதிரி டிஎம்கேவை கடுமையாக விமர்சித்தவர் யாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா அறிக்கையிலையும் விஜய் அவர்கள் ஒரு குங்குமம் வச்சிருக்க மாதிரி ஃபோட்டோ தான் வச்சிருப்பாரு. ஆனால் இப்போ குங்குமம் இல்லாமல் பிளெயினாக ஒரு ஃபோட்டோவை நீங்கள் இல்லை, இது வந்து இப்போ எப்படி எடுத்துக்கிறது? நான் இப்போ காலையில் வர்றப்போ பொட்டு வச்சு தான் வந்தேன். இப்போ பொட்டு இல்லை, அதுக்காண்டி என்ன சொல்கிறது? எல்லா கேஸ்ட்டுக்கும் எல்லா ரிலீஜனுக்கும் யூனிவர்சலான தளபதி. அவரோட கொள்கையை அவரோட இன்ஸ்பிரேஷனை நாங்கள் இது பண்ணுறதுனால இந்த ரிலீஜியஸ் கலர்ஸ் எங்களுக்கு கிடையாது. புஷி ஆனந்த் வந்து மற்ற யாருமே விஜய் கிட்ட நெருங்கவே விட மாட்டுறாரு. அவர் இவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. எங்கள் பொதுச் செயலாளர்கள் வந்து கடந்த 25 ஆண்டுகளாக கழக பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால் அவங்களோட சீனியாரிட்டி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்துலேயும் கணக்கில் கொள்ளணும். ஒரு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவறான தகவல்கள். இப்போ தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே மென்ஷன் பண்ணும்போது தமிழ் தேசிய உணர்வையும் இது பண்ணுறாரா, அந்த ஒரு பாதையும் முன்வைக்கிறாரா? தமிழ் மண்ணுன்னா தமிழோட உரிமை, தமிழ் மொழி, தமிழரோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உங்களோட உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன், உங்களோட உரிமைக்காண்டி நான் நிற்பேன். இதுதான் அந்த லீகசி. இப்போ நீட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்த ப்ராமிஸை செய்ய முடியுது அவங்களால. நாங்கள் நீட்டை நீக்கிடுவோன்னு சொன்னாங்க, 3 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ண மாட்டோம். மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அடுத்த 30 ஆண்டுகள் ஒரு தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் எபிசென்டராக தமிழக வெற்றி கழகம், அதன் தலைவர் தளபதி அவர்களும் எங்கள் பொதுச்செயலாளர்கள் தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு 50 ஆண்டுகள் ஒரு டைம்லைன் போட்டோம்னா விக்கிரவாண்டி மாநாடு ஒரு நோட்டபுளாக இருக்கும். தமிழ்நாட்டோட அரசியல் ஸ்ட்ரீமே, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரீமே இது மாற்றும். ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய முதல் மாநாடு அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் நடத்துகிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பல தடைகளை கடந்து தான் இந்த ஒரு மாநாடை இப்போ அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாநாடு கடந்து வந்த பாதை, இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றி பேசுகிறதுக்கு தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் நம்மளோட இருக்கார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு இப்போ அக்டோபர் 27 அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதம் செப்டம்பரில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் தான் பொது வெளியில் பரவிட்டு இருந்தது. ஸோ இப்போ டேட் மாற்றிருக்காங்களா, இல்லை அஃபிஷியல் டேட் வந்து 27 ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணது தானே? அக்டோபர் தானே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ தான் வந்திருக்கு. இதற்கு முன்னாடி வந்தது ரூமர்ஸ் தான். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதுதான் வரல. எங்களோட தளபதி அவர்களை பொறுத்தளவில் எல்லாமே என்டையர் திட்டமிடல்களுமே ப்ரீ பிளான்டாக பிளான் ஏ பிளான் பின்னு நடக்குது. எங்களோட திட்டமிடல் கரெக்டாக இருக்குது. எங்களோட திட்டத்தின் அடிப்படையில் செயல்பாடுகள் இருக்குது. இப்போ தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதனால் முன்னாடி டேட் நம்ம தரல, அது ஃப்ளோட் ஆனது மீடியாஸில். பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ தான் வந்திருக்கு. இதுதான் எங்களோட டேட். இல்லை, பட் நீங்கள் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கினதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தை கணக்கு பண்ணி தான் அனுமதி வாங்கினாங்க. அந்த விஷயத்தை பொறுத்தளவில் நம்ம அனுமதி கேட்டோம். அவங்க வந்து சில கொரிஸ் கேட்டாங்க. அப்புறம் அதுக்கு நம்ம பதில் சொன்னோம். அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் வென்யூவில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணோம். அப்போ அதுக்கான டைம் டியூரேஷன் இருக்குது. நான் அதில் சொன்னேன், எங்களுக்கு ஒரு திட்டமிடல் இருக்குது. ஒரு சில டேலைன்னா ஒரு டேட்னா 2 டேட், அதுக்கான பிளான்ஸு, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எங்களுக்குன்னு ஒரு திட்டமிடல் இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லா ப்ரீ பிளான்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதனால தான் நாங்கள் செகண்ட் பிளான் பியில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதுதான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் அவர் ஹெட் குவார்ட்டர். ஓகே, பட் இருந்தாலும் அந்த ஒரு தேதியிலும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா 27 நீங்கள் வச்சுருக்கீங்க, 30 தீபாவளிக்கு முன்னாடியே இங்கே சென்னையிலேருந்து எல்லாருமே தென் மாவட்டங்களுக்கு போவாங்க. நீங்கள் மாநாடு நடத்தக்கூடிய இடமும் ஒரு ஹைவேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். இது ஒரு நெரிசலாக இருக்காதா? இது கடைசி கட்ட நெரிசலாக இருக்க வாய்ப்பு கிடையாது. என்னன்னா தீபாவளிக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இருந்தாலும் ஆர்டினரியாக இருக்கிறத விட ஒரு 10 to 15% இன்க்ரீஸ் ஆகலாம். மற்றபடி இப்போ சம்பிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்கிறது. ஸ்மூத் மூவ்மெண்ட் இருக்குன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். இல்லையா, விஜய் மாதிரி ஒரு முக்கியமான நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. முதல் மாநாடு கூட்டம் வேடிக்கை பார்க்கல, கொள்கை சார் நாங்கள் அறிவிச்சு கொள்கை போயிடணும், வேடிக்கை பார்க்கன்னு சொல்றீங்க. அப்படி இல்லை. எங்க தளபதி அவர்கள் வந்து எங்க தோழர்களை வந்து ஒரு கொள்கை சார்ந்த அரசியல், பெரியார் போய் மாலை போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷன் வேறு, பாலிடிக்ஸ் வேறு.
நாங்கள் வந்து எங்கள் தளபதி அவர்கள் கொள்கை வழியில் எங்கள் நடத்துகிறார், எங்கள் கொள்கை பிரகடன மாநாடு. அதனால் நான் அதை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். பெரிய அளவில் பொதுமக்களுக்கோ இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. தீபாவளி இருந்தாலுமே அதுக்கான திட்டமிடல் இருக்குது. எந்த அசௌகரியங்களும் பொதுமக்களுக்கு இருக்காது. இப்போ நீங்கள் பெரியார் தான் ஆரம்பிச்சிங்க. ஸோ பெரியாருடைய கொள்கைகளை பயன்படுத்தி வர மாதிரி திமுக மாதிரி தான் இந்த கட்சியுமே வரப்போதா? இல்லை, அப்படி நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா திமுகவுக்கு மாற்றம் இல்லை, தமிழ்நாட்டோட உணர்வும் உரிமையும் பெரியார். பெரியார் வந்து அவர் வாழ்ந்த காலங்களில் 18 ஆண்டுகள் திமுகவை திட்டி தான் அவர் இருந்திருக்கார். இப்போ பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெரியார்னாவே டிஎம்கேன்னு உங்களோட ஒரு ப்ரீஜுடிஷன் தான் அதை நான் பார்க்குறேன். அப்படி இல்லை, அவர் பெரியார் அப்படி இல்லை. நான் எனக்கு அப்போ அப்படி பார்த்தா திராவிட அரசியல் நோக்கி அப்படின்னா இல்லை. நம்மளோட அரசியல் பொறுத்தளவில் சமூக நீதி, மதச்சார்பின்மை, மொழி உரிமை, ஃபெடரலிசம், இதுதான் எங்கள் கட்சியோட கொள்கை. அந்த அடிப்படையில் அதற்கு சமூக நீதிக்கான இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டி வந்து பெரியார் அவர்கள். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தது பெரியார் அவர்கள். மொழி உரிமை பொறுத்தளவில் அவர் தான் 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து ஆரம்பித்தவர் பெரியார் அவர்கள். அதனால் தமிழ் உணர்வுக்கும் உரிமைக்குமான கொள்கை கருவூலம் வந்து பெரியார் அவர்கள். அதனால நாங்கள் பெரியாரை சொல்கிறோம். இப்போ விஷயம் என்னன்னா, பெரியாரை யார் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா டிஎம்கே இருக்கிறப்ப இப்போ ஏடிஎம்கே வந்து என்னை கேட்டால் டிஎம்கே 50% கொண்டு வரல ஓபிசி ரிசர்வேஷனை. எம்ஜிஆர் தான், புரட்சித் தலைவர் அவர்கள் தான் ஓபிசி ரிசர்வேஷனை 50% கொண்டு வந்தாங்க. அப்போது நீங்கள் இப்போ சமூக நீதினாவே பெரியாருங்களுக்கான லீகசி என்னன்னா, பெரியாரோட கொள்கையை யார் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? இன்னைக்கு 69% வந்துச்சு. இந்த 69% டிஎம்கேவை கொண்டு வந்தாங்க. இதை இன்க்ரீஸ் பண்ணது ஓபிசிஸ்க்கான ரிசர்வேஷனை 30லேருந்து 50 கொண்டு வந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நீங்கள் வந்து உங்களோட இது டிஎம்கேயோட மீடியா எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணுற பின்பம். ஆனால் உண்மை அது கிடையாது. பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெரியார் மாதிரி டிஎம்கேவை கடுமையாக விமர்சித்தவர் யாரும் இல்லை. பட் ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகம் பெரியாரோட கொள்கையை தான் முன்வைக்கிறீங்க. இப்போ இல்லை, எப்போவுமே எங்களோட கொள்கை வந்து பெரியார், அம்பேத்கர், காமராஜர் தான். ஓகே, அப்போ மாநாட்டிலும் இவங்களுடைய கொள்கைகள் தான் பேசப்படுமாங்க? இல்லை, இதுதான் எங்களோட கோர் பிரின்சிபல்ஸாக இருக்கும். அவங்களோட கொள்கை தான் எங்களோட கோர் பிரின்சிபல்ஸாக இருக்கும். அப்புறம் எங்கள் அரசியல் செயல் திட்டம், எங்கள் கொள்கை தலைவர்கள், அதுக்கான டீட்டெயில் மேனிஃபெஸ்டோ வந்து ஐடியாலஜிக்கல் மேனிஃபெஸ்டோ வந்து நாங்கள் வந்து அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆச்சு. பிப்ரவரி மாதம் தொடங்கினீங்க, 8 மாதம் ஆச்சு. இப்போ வர கட்சி மீது வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அப்படின்னா, ஒரு பக்கம் நடிகர் விஜய் தெரிகிறாரு, இன்னொரு பக்கம் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக புஷி ஆனந்த் தெரிகிறாங்க. இவங்க 2 பேருடைய முகம் மட்டும் தான் தெரியுது. 2ஆம் கட்ட தலைவர்கள், இந்த மாவட்ட நிர்வாகிகள் யாருமே தெரிய மாட்டுறாங்களே, ஏன் இதை அப்படியே மறைச்சு வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியே வருது. இல்லை, நீங்கள் உங்களோட கருத்தில் நான் மாறுபடுறேன். எங்கள் கட்சி வந்து மிகவும் வைப்ரண்ட்டான கட்சி. ஒரு யங்ஸ்டர்ஸை தமிழில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50-60s வந்து ஒரு டிஎம்கேவோட அந்த இளைஞர் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அந்த இது வந்து ஒரு கொள்கை சார்ந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்த டைம். நான் சொல்கிற 50-60s அண்ணா அவர்களோட மூமெண்ட். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு யங் பிரிகேட்ஸ் இருக்கிற மூமெண்ட்னா எங்கள் மூமெண்ட். அதனால் எங்கள் தளபதி அவர்கள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், கொள்கை வழிகாட்டி. அதுக்கப்புறம் எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து எங்களை வழி நடத்துகிறார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸும் சரி, எங்களோட கட்சி உள்கட்டமைப்பு பணிகளை வழி நடத்துகிறார். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட விஷயங்கள் வந்து எங்கள் மாநாட்டுக்கு அப்புறம் எங்கள் கட்சி தலைமையிலேருந்து தலைவர், பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து அடுத்தடுத்த நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷனில் வந்து தலைமை நிலைய செயலாளர், கட்சியோட பொருளாளர், கொள்கை பரப்பு இணைச் செயலாளர், அவங்களாம் ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. மற்ற நிர்வாகிகளை, தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளை மாநாட்டுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை, நீங்கள் இவ்வளோ பேர் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, பட் யாருடைய முகமும் வெளியே தெரியலையே. தெரியுது. நீங்கள் கொள்கை அந்த ஃபிளாக் இன்ட்ரோடியூஸ் பண்ண இது ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா? அதில் எல்லாரும் தான் இருக்காங்களே. எல்லாரும் இருந்தாலும் அது அதிகமாக தெரியாது. புஷி ஆனது மட்டும் தான் தெரியாது. அது உங்களோட பார்வையில் இருக்கு. எங்கள் தலைவர், பொதுச் செயலாளர், ஃபர்ஸ்ட் எங்கள் தலைவர், அடுத்து எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள், அதுக்கப்புறம் ட்ரெஸரர் இருக்காங்க, அடுத்து தலைமை நிலை செயலாளர் இருக்காங்க, அடுத்து கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் இருக்காங்க. அன்றைக்கி நீங்கள் ஃப்ளாக் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வரிசையாக உட்காந்துருந்துருப்பாங்க. அப்போது எங்கள் கட்சி தலைமை வந்து
மிகப்பெரிய ஒரு 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 யங் ஃபோர்ஸை கொண்ட பிரிகேட் கொண்ட இயக்கம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அடுத்த 30 ஆண்டுகள் ஒரு ஒரு தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் எபிசென்டராக தமிழக வெற்றி கழகம் அதன் தலைவர் தளபதி அவர்களும் எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எல்லா ஒரு விஷயத்துக்கும் முன்னெடுத்து பண்ணுறது வந்து இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் தான். ஏன்னா இப்போ கொடியேற்றலையும் அவர் தான் முன்னாடி இருக்காரு, மாநாடு இடம் பார்க்க போகிறது, காவல்துறையிட்ட அனுமதி வாங்குறதுன்னு எங்கே போனாலும் அவர் தான் இருக்கார். ஒரு பொதுச் செயலாளர் தான் இவ்வளோ வேலையுமே பார்க்க வேண்டியது இருக்கா? இல்லை, எங்கள் தலைவர் தளபதி அவர்களோட உத்தரவின் பேரில் எங்கள் பொதுச்செயலாளர் அவர்களோட மேற்பார்வையில் எல்லா ஒர்க்கும் நடக்குது. பட் கழக தோழர்களும் தலைவரின் ஆணைக்கிடங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்களோட ஃபங்க்ஷனிங் வந்து எங்கள் தளபதி அவர்கள் தான் அதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் கீழே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதனால் எல்லா தோழர்களும் கழக தோழர்கள் எல்லாரும் இணைஞ்சு தான் பணியாற்றுறாங்க. உங்களோட விஷன் தப்பு இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியாது. அதாவது புஷி ஆனந்த் வந்து மற்ற யாருமே விஜய் கிட்ட நெருங்கவே விட மாட்டுறாரு, அவர் இவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இல்லை, இது மீனிங்லெஸ் நான் பார்க்குறேன். தளபதி அவர்கள் பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவலான பர்சன். எந்த விஷயத்தையும் ஆழமாக, அதை ஒரு ப்ரொஃபஷனல் கேரியர்னாலும் சரி, பொலிட்டிக்கல் கேரியர்னாலும் சரி, எங்கள் தளபதி அவர்கள் பொறுத்தளவில் அவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன பணிகள். எங்கள் பொதுச்செயலாளர் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட டெடிக்கேட்டடாக அவர் ஒர்க் பண்ணுறது, பார்ட்டி ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணுறது, அவர் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாருங்க. யார் யாருக்கு என்னென்ன பண்ணி தரணும்னு எங்கள் தலைவர் அவர்களுக்கு தெரியும். எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து கடந்த 25 ஆண்டுகளாக எங்கள் கழக பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. அதனால் அவங்களோட சீனியாரிட்டி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்துலேயும் கணக்கில் கொள்ளணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவறான தகவல்கள். இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்க. இந்த அறிக்கையில் எல்லாரையுமே கவனிக்க வச்சது விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ தான். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா அறிக்கையிலையும் விஜய் அவர்கள் ஒரு குங்குமம் வச்சிருக்க மாதிரி ஃபோட்டோ தான் வச்சிருப்பாரு. ஆனால் இப்போ குங்குமம் இல்லாமல் பிளெயினாக ஒரு ஃபோட்டோவை நீங்கள் இது வந்து இப்போ எப்படி எடுத்துக்கிறது? நான் இப்போ காலையில் வர்றப்போ பொட்டு வச்சு தான் வந்தேன். இப்போ பொட்டு இல்லை, அதுக்காண்டி என்ன சொல்கிறது? இது வந்து இன்டென்ஷன் இல்லாமல் நடக்கிறது. இதுக்கு நீங்கள் தர கலர்ஸ் மாதிரி கிடையாது. பொட்டு வைக்கிறது வந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவல் பிலீஃப். நான் வந்து பொட்டு வைக்கிறதோ இல்லை ஒரு நான் தர்காக்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்காண்டி ஏதாச்சும் ஒரு சாயம் பூச முடியாது. அதுக்கு ஒவ்வொருத்தர இண்டிவிஜுவல் பிலீஃப். இல்ல அது ஓகே, அதை ஏத்துக்கலாம். பட் ஆனா ரெகுலரா ஒரு பேட்டர்ன் வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. நான் வந்து ஒரு ரிலீஜனை பிராக்டிஸ் பண்ணாம ஒரு 2-3 ரிலீஜனை போறதுக்கு சில பேர் எதிர்ப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் மரியாதை தரோம், எம்மதமும் சம்மதம், இதுதான் எங்கள் கொள்கை. எங்கள் தளபதி அவர்கள் எங்களை எப்படி வழிநடத்துகிறாங்கன்னா, எல்லா கேஸ்ட்டுக்கும் எல்லா ரிலீஜனுக்கும் யூனிவர்சலான தளபதி. அவரோட கொள்கையை, அவரோட இன்ஸ்பிரேஷனை நாங்கள் இது பண்ணுறதுனால இந்த ரிலீஜியஸ் கலர்ஸ் எங்களுக்கு கிடையாது. இல்லைங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் இன்க்ளூசிவ்னு சொல்கிறோம். அப்புறம் நீங்கள் இது இல்லையா அது இல்லையா, எல்லாத்துக்கும் இன்க்ளூசிவ்னு சொல்கிறோம். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் கிடையாது. சீக், பாசி, இந்தியாவில் என்னென்ன ரிலீஜன் இருக்கோ நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஜெண்டர் பயாஸோ, கேஸ்டோ, ரிலீஜனோ, பர்த் பிளேஸோ, லிங்குஸ்டிக்கோ, மொழி அடிப்படையில் எந்த அடிப்படையிலையும் மக்களை பிளக்கக்கூடாது. தளபதி அவர்கள் வந்து யூனிவர்சல், அனைவருக்குமான தலைவர். எங்கள் கொள்கை எந்த அளவிலும் எந்த அடிப்படையிலையும் பார்ஷாலிட்டி மக்களுக்கு இடையில பண்ணக்கூடாது, பிரிவினை விவாதம் பண்ணக்கூடாது. அதனால இது வந்து இன்டென்ஷன் இல்லாமல் இன்டென்ஷனே கிடையாதுங்க. யதார்த்தமா இது இன்டென்ஷனே கிடையாது. பார்க்குற பார்வை, அவங்க பார்வையில தப்பு இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த அறிக்கையில் கடைசியாக ஒரு வரி குறிப்பிட்டிருந்தார், தமிழ் மகனாக அப்படின்ற மாதிரி விஷயம் குறிப்பிட்டிருந்தார். ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாக்கு வாழ்த்து சொல்கிறாரு, பெரியாருடைய இந்த கொள்கையில் பின்பற்றும் போது இப்போ தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே மென்ஷன் பண்ணும்போது தமிழ் தேசிய உணர்வையும் இது பண்ணுறாரா, அந்த ஒரு பாதையும் முன்வைக்கிறாரா? தமிழ் பெரியார் இருக்கார்ல, பெரியார் யாருக்காண்டிங்க போகிறான்னா நீங்கள் சொல்லுங்க. தமிழ்னா என்னங்க ஐடென்டிட்டி? இந்த மண்ணுக்கான உணர்வையும் உரிமையும் யார் பாதுகாக்கிறாங்களோ, தமிழ் நான் முடிச்சுக்கிறேங்க. தமிழ் மண்ணுக்கு அப்படின்னா அதை என்ன சொல்றோம்னா, நாங்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் லீகசியை தான் சொல்றோம், பயாலஜிக்கல் லீகசியை சொல்லலை. தெளிவாக புரிஞ்சுங்க. பெரியார் வந்து 1951 வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணார். கவர்மெண்ட் ஜிஓலாம் கிழிச்சு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சார். அதனால தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அது யார் இப்போ பலன் பெற்றா? இன்னைக்கு வந்து
சீஃப் செக்ரட்டரியிலேருந்து தமிழ்நாட்டில் தலையாரி வரையும் இருக்கிற சோஷியல் காம்போசிஷனை பாருங்கள், எல்லா கேஸ்ட்டும் இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற மண்டல் கமிஷன் வந்து 30 வருஷம் ஆகி போச்சு. 93, இன்னைக்கு 2024, 30 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க குரூப் ஏ ஆஃபீஸர்ஸில் 7%, 8% தான் இருப்பாங்க. 10% தாண்டலை. ரிசர்வேஷன் 27%. இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கு காரணம் யார்? இப்போ ஒரு இந்த தமிழ் மண்ணுன்னா தமிழோட உரிமை, தமிழ் மொழி, தமிழரோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதன் மகனாக உங்களோட உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன், உங்களோட உரிமைக்காண்டி நான் நிற்பேன். இதுதான் அந்த லீகசி, ஐடியாலஜிக்கல் லீகசி. அதில் பெரியார் தான் அதோட ஃபோரன்னர்னு நான் சொல்கிறேன். இல்ல, நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அப்படின்றத தமிழ்நாடு நான் என்ன சொல்றேன்னா, அதை அந்த லீகசியை நாங்கள் எப்படி பார்க்குறோம், ஒரு ஐடியாலஜிக்கல் லீகசியாக பார்க்குறோம். இதுக்கான ஃபோரனரை நான் பெரியாரை தான் சொல்கிறோங்கிறோம். இந்த தமிழ் லீகசியோட ஃபோரனராக பெரியாரை தான் சொல்கிறோம். நான் திருப்பி தெளிவாக சொல்கிறேன், நான் பயாலஜிக்கல் லீகசியை சொல்லலை, ஐடியாலஜிக்கல் லீகசியை சொல்கிறோம். தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இன்றைக்கி நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க செக்ரட்டரிஸ் எல்லாம் எடுங்க, நீங்கள் நம்ம ஊரில் விஓ தலையாரி வரையும் போங்க, அந்த சோஷியல் காம்போசிஷனை பாருங்கள், ஏறக்குறைய எல்லா சமூகத்திற்கும் பங்களிப்பு இருக்கும். இதே மத்திய அரசுக்கு போங்க, இருக்கான்னு பாருங்கள். என்ன காரணம்னா, இங்கே சமூக நீதிக்கான ஒரு 100 ஆண்டுகள் இயக்கம் நடந்திருக்கு, அங்கே அது லேகிங்காக இருக்குது. இப்போ பெரிய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு வந்தோன்னா பேசுகிறாங்க. இந்த மூமெண்ட் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு அதுக்கு பின்தங்கி இருக்குது. 50லேருந்து 70 வருஷம் பின்தங்கி இருக்குது. நம்ம அதை பார்க்குறோம், அப்படி தான் பார்க்குறோம். அப்போது இதுக்கான தமிழ் உரிமைக்கான ஒரு ஃபோரன்னராக பெரியார் இருக்கிறப்போ நீங்கள் இதில் வந்து ஐடியாலஜிக்கலாக லீகசி தான் பார்க்கணும். தமிழ் மகனுங்கிறது வந்து ஐடியாலஜிக்கல் லீகசி இல்லை. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டை தமிழ்நாடு தான் ஆளணும் அப்படின்ற விமர்சனம் வந்து நிறைய இடங்களில் சொல்லப்படுது. ஐடியாலஜிக்கல் லீகசினா என்னங்க அர்த்தம்? நாங்கள் என்னங்க சொல்லிட்டோம், லிங்குவிஸ்டிக் வைஸோ பர்த் பிளேஸை வைஸோ டிவிஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது மீனிங்லெஸ். நான் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதே இடத்துல சுற்றது மீனிங்லெஸ்ன்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து ஐடியாலஜிக்கல் லீகசினா புரியுதா? பெரியார் பங்களித்ததை விட தமிழ் மக்களோட வளர்ச்சிக்கு வேற இன்னொரு நபர் ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இல்லாமல், மகாத்மா காந்தியை சொல்லலாம், அவர் வந்து நினச்சிருந்தா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கூட ஆயிருக்கலாம். அப்படி பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இல்லாமல் எந்த பலனும் பண்ணாமல் மஞ்சப்பையோட வந்து கோடீஸ்வரன் ஆனதான் பார்த்துருப்பீங்க. பெரியார் அவர் வந்து பெரிய பணக்காரர் இருந்து எல்லாத்தையும் பொது இதுக்கு கொடுத்துட்டு அப்படி ரிவர்ஸில் பண்ணவர் வந்து பெரியார். இந்த மாதிரி ஒரு நபரை வந்து அவரோட பங்களிப்பை வந்து ஒரு சும்மா ஒரு பயாலஜிக்கல் விஷயத்தை வச்சு பண்ண முடியாது. அவங்களோட பங்களிப்பு என்னன்னு தான் பார்க்கணும். நீங்கள் எதுக்கு உண்மையாக இருக்கீங்க? சரி, இப்போ வந்து ஒரு பயாலஜிக்கலாக ஒருத்தர் இருந்துட்டு அவங்க மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் ஓகேயா? நான் இப்படி கேட்குறேன், அது தப்பு தானே. இப்போ பயாலஜிக்கலாக நீங்கள் சொல்கிற மாதிரி பயாலஜிக்கலாக ஒருத்தர் இருந்துட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டா ஓகே அவங்களுக்கு? மக்களுக்கு எதிராக யார்? அதுதான். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, பெரியார் அவர்கள் வந்து தமிழ் மக்களோட உணர்வுக்கும் உரிமைக்கும் இன்னைக்கு தமிழ் சமூகம் ஒரு உயரம் வந்திருக்குன்னா அதுக்கு அவரோட பங்கு மிகப்பெரியது. அதுக்கப்புறம் அது பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக வந்திருக்கலாம். பொலிட்டிக்கலாக வந்து அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு தமிழ்நாடுன்னு பேர் வச்சதாக இருக்கட்டும், ரிசர்வேஷன்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெரியார் வந்து இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ரிசர்வேஷன் இன்க்ரீஸ், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த செயல் திட்டங்க, அரசியல் செயல் திட்டம். இதற்கான ரூட் எது? ஆரம்ப புள்ளி அது. அதை தான் நம்ம சொல்கிறோம். அது ஐடியாலஜி லீகசியாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ மாநாடுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு மக்கள் வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏதோ பிளானிங் இருக்கா அதில்? இல்லை, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் எபிசென்டராக தளபதி அவர்கள் தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு 50 ஆண்டுகள் ஒரு டைம்லைன் போட்டோம்னா விக்கிரவாண்டி மாநாடு ஒரு நோட்டபுளாக இருக்கும். ஒரு டைம்லைன் போட்டோம்னா அடுத்த இந்த 21st செஞ்சுரிக்கான ஒரு டைம்லைன் போட்டோம்னா இதில் ஒரு விக்கிரவாண்டி மாநாடு தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு நோட்டபுளாக இருக்கும். தமிழ்நாட்டோட அரசியல் ஸ்ட்ரீமே, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரீமே இது மாற்றும். அந்த அளவுக்கு நோட்டபுளாக இருக்கும். லட்சக்கணக்கான தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் வந்து இதில் கலந்துக்குவாங்க. தமிழக மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இதை வந்து ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட பேரன்பை பெற்ற தலைவர் வந்து கொள்கை பிரகடனத்தை வெளியிடுறதை வந்து தமிழ் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கொள்கை பிரகடனத்துக்கு அப்புறம் எங்களோட செயல் திட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இந்த ஒரு மாநாட்டில் யார் யார் கலந்துக்க போகிறா? ஏன்னா அதில் நிறைய பெரிய தலைவர்களோட பேர்லாம் அடிபடுது. ராகுல் காந்தி வருவார், சந்திரபாபு நாயுடு வருவார் அப்படின்னு நிறைய பேர் அடிபடுது. யாரெல்லாம் வருவாங்க? இல்லை, இதுவரையும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் வரல. இஃப் எனி
அப்படி யாராச்சும் அஃபிஷியலாக கலந்துக்கிறாங்கன்னா அதை எங்கள் ஹெட் குவார்ட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து அறிவிப்பு வரும். இப்போ எப்படி நாங்கள் டேட் அறிவிச்சோம் அந்த மாதிரி இவங்கலாம் நிகழ்ச்சி நிரல் இருக்குது, இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்கிற அறிவிப்பு தலைமையிலேருந்து வரும். இஃப் எனி இருந்தால். ஆனால் இப்போ வரை எதுவும் பிளான் கிடையாது. இல்லை இருந்தால் இருக்கு. இப்போ வந்து அவங்க அந்த இன்னும் வந்து டேஸ் இருக்குது. இன்னைக்கு 21 தான், இன்னும் மாநாடு டேஸ் இருக்குது. தலைமை வந்து இருந்தால் அவங்க அப்படி இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்தால் தலைமையிலேருந்து அறிவிப்பு வரும். முதல் மாநாடு தமிழ்நாடு எதிர்பார்த்துருக்கு, தமிழ்நாடு அரசியல் கிழமை எதிர்பார்த்துட்டு இருக்கு. எப்படி நடக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எந்த வித அசம்பாதம் இல்லாமல் சரியா முடிஞ்சிருமா? அதுக்காண்டி தான் எல்லா எங்கள் தளபதி அவர்களை பொறுத்தளவு எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முதல் நம்ம மாநில மாநாடு, கொள்கை பிரகடன மாநாடு, பொதுமக்களுக்கும் எந்த அசௌகரியங்களும் இருக்கக்கூடாது. நம்மளோட தோழர்கள் லட்சக்கணக்கான தோழர்கள் வரப்போகிறாங்க, அவங்களும் பத்திரமா வந்துட்டு இதுவாக போகணும். இதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு பாசிட்டிவ் சைனோட அக்காம்ப்ளிஷ் பண்ணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். தளபதி அவர்கள் வந்து தளபதி அவர்களோட உத்தரவின் பேரும் பொதுச்செயலாளர்கள் வழிகாட்டுதலின் பேரும் இது ஒரு ரொம்ப பாசிட்டிவாக எந்தூஸ்டாஜிக்காக நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து விஜய் அவர்களை பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு எல்லா இடங்களையுமே. கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் எலக்ட்ரோ அலைன்ஸ் இருக்குல்ல, இப்போ அவங்க விசிகே பிரசிடென்ட் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ பெரியார் வந்து போனது வந்து அவர் வந்து ஒரு லாங் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவர். அவருக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு அகில இந்திய அளவில் விஷயங்களாலும் சரி, லாங் டேர்மாக அவர் எம்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டீப்பாக சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் அவர் ஐடியாலஜிக்கலாக தான் சொல்கிறார். ஒரு விஷயத்தை பொலிட்டிக்கலாக அணுகிறது வேறு, ஐடியாலஜிக்கலாக அணுகிறது வேறு. இந்த விஷயம் பொறுத்தளவில் விசிகா பிரசிடென்ட் அவங்க வந்து ஐடியாலஜிக்கலாக தான் சொல்லியிருக்காங்க. அலைன்ஸு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸுங்கிறது இட்ஸ் குவைட் டிஃப்ரென்ஸ். அது வந்து அந்த எலெக்ஷன் டயத்தில் தான் பிக்சர்ஸ் தெரியும். ஏன்னா வெரி லாங் டைம், இன்னும் டைம் நிறையா இருக்குது. எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் தலைவர் தளபதி அவர்கள் வந்து எலெக்ஷன் டயத்தில் இந்த மாதிரி தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் தளபதி முடிவு பண்ணுவார். அந்த அப்ராப்ரேட் டைமில் முடிவு பண்ணுவாங்க. ஓகே. பட் எந்த ஒரு கட்சிக்கு மாற்றாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து நாங்கள் என்ன கொள்கையை ப்ரொபகண்டா பண்ணுறோமோ அதுக்கு உண்மையாக இருப்போம். அதை எங்கள் மக்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைத்து எங்களுக்கு வாய்ப்பளித்தால் அதை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ நீட்டுன்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த ப்ராமிஸை செய்ய முடியுது அவங்களால. நாங்கள் நீட்டை நீக்கிடுவோன்னு சொன்னாங்க, 3 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா, நாங்கள் என்ன விஷயத்த ப்ராபகண்டா பண்ணுறோமோ அதுக்கு உண்மையாக இருப்போம். நாங்கள் வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ் தர மாட்டோம். நாங்கள் என்ன செய்ய முடியுதோ அதை சொல்லி கேட்போம். எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சால் நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்க கோயிலுக்கு எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதுதான் எங்களோட இலக்கு. ஸோ இதுதான் டிவிகேவுடைய பிளான். ஆமாம். மாநாட்டில் முக்கியமான கொள்கைகள் எதுவும் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? நான் இப்போவே அவுட்லைன் சொல்லிட்டேனே. ஃபெடரலிசம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, மொழி உரிமை, இதுதான் எங்களோட கோர் பிரின்சிபல்ஸு. இதை வந்து எங்கள் தளபதி அந்த கொள்கை வரைவை வந்து எங்கள் தளபதி வந்து பேசுவாங்க மாநாட்டில். அப்புறம் அரசியல் செயல் திட்டம், எங்கள் கொள்கை தலைவர்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பேசுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் மாநாட்டுக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் மாநாடு வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.